இந்த மஞ்சளை உரசி நெத்தியில் வச்சுக்கிட்டு வந்தா கடன் இருக்கிறவனுக்கு கடன் அடையும். உச்ச நிலையில் வரணும்னு ஆசைப்படுறவன் உச்ச நிலையில் வருவான். நலிவடைஞ்சவன் தெளிவாக வருவான். இந்த 4 to 6 இந்த கோயிலில் சரபேஸ்வரருக்கு ஒரு விசேஷ பூஜை இருக்கு. சரணா பல தெய்வங்களில் உள்ளடக்குன அந்த சரபேஸ்வரருக்கு 4 to 6 ராகு காலத்தில் தான் இங்கே பூஜை விசேஷமாக நடக்கும். அந்த பூஜையை அட்டன் பண்ணி அங்கே கொடுக்குற தீர்த்தத்தை தலைமையில் தெளிச்சுக்கிட்டு வலம் வந்து கோயிலை 3, 5, 7, 9, 11 முறை கோயிலை சுற்றணும். கோயிலை சுற்றும் போது சும்மா சுற்றக்கூடாது. அங்கே இருக்கிற மேலே இருக்க வேண்டிய சாமிங்களை, தூணில் இருக்க வேண்டிய சாமிங்களை எல்லாத்தையும் சாமியை பார்த்துட்டு, கொடிமரத்துக்கு கீழே விநாயகர் இருப்பார். கொடிமரத்துக்கு மேலே கைலை காட்சி இருக்கும். அந்த கைலை காட்சி எம்பெருமான நல்லா வழிபட்டு 12 நிமிஷம் அப்படி மெடிடேஷன் பண்ணிட்டு போனோம்னா நீங்கள் நினச்ச காரியம் சக்ஸஸ் ஆகும்.